அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 24/2/2026 மாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அஷ்டமி திதியும் கிருத்திகை நட்சத்திரம் சம்பவிக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே கிருத்திகை நட்சத்திரம் முழுமையாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளிலே செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர பல்வேறு விதமான இடையூறுகள், காரிய தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றங்கள், அதே போல பகைவரினுடைய பலத்தை வற்ற வைக்கக்கூடிய தருணம். முருகப்பெருமானுக்கு பிடித்தமான திருப்புகழ் பாடலை பாடுதல், உரிய நிவேத்தியங்கள் செய்து வழிபாடு செய்யும்போது நல்ல லாபத்தையும், முருகப்பெருமானை இந்த செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரம் ஒரு சேர அமையப்படுகிறது. கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமையும் அனுஷ்டிக்கப்படுவது மிகவும் சிறந்த முறையிலே அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் உங்களது பிரார்த்தனையை முருகப்பெருமானிடம் வைத்து விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை தரிசித்து அர்ச்சனை ஆராதனைகள் செய்து வர உங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றங்களும் பல்வேறு விதமான தோஷங்களும் நீங்க பெறுகிறது. குறிப்பாக செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய நபர்கள், திருமண தடைகள் ஏற்படக்கூடிய நபர்கள், செவ்வாய் தோஷத்தினால் பெண் கிடைக்கவில்லை, மாப்பிள்ளை வரன் அமையாமல் இருக்கக்கூடிய நபர்கள் முருகப்பெருமான் அருகாமையிலே உள்ள முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடு எங்கே இருக்கோ அது பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது தான் ரொம்ப சிறப்பு. எங்கே ரொம்ப தூரம் போயெல்லாம் சுவாமியை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம்மளுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய இறைவனே நமக்கு நல்வழிப்படுத்துவார். அதே போல் இந்த செவ்வாய் தோஷம் உள்ள நபர்கள் இந்த நாளிலே முருகப்பெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் அல்லது தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய், திரி போன்ற விஷயங்களை தந்து வழிபட்டு செய்து வர மிகு விரைவிலே உங்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடும். செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை ஏற்பட்ட உள்ள நபர்களுக்கு மட்டுமே இந்த பரிகாரம் பொருந்தும். அவ்வாறு செவ்வாய் தோஷத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே முருகப்பெருமானை இந்த நாளிலே வழிபாடு செய்து அவர் திருக்கோவிலுக்கு தீபத்திற்கான கைங்கரியமும் அபிஷேக பொருட்களையும் வாங்கி கொடுக்கும்போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணம் அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அமையப்பெறுகிறது. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அருகாமையிலே இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவ ஆலயத்திலே உள்ள பைரவரையும் நந்திகேஸ்வர பெருமானையும் வழிபாடு செய்து வர சந்திராஷ்டம தோஷம் நீங்கி உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து சேர்கிறது. நேயர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே உங்கள் ராசி மண்டலத்திலே சந்திரன் அமையப்படுகிறார். உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கிலே மனக்குழப்பங்கள் இருந்து வர சற்று காலதாமதமாக பல விஷயங்களை செய்து வரக்கூடிய நீங்கள் சற்று உங்களது மனநிலைமையும் சற்று குணங்களிலும் சில மாற்றங்கள் ஏற்பட, பிறருக்கு அது பிடிக்காமல் உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய தருணம். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களுக்கான ஆதாயங்கள், பல்வேறு கட்டத்திலே உங்களுக்கு லாபங்கள் அமையப்பட்டிருந்தாலும் சிலரால் உங்களுக்கு பிரச்சனைகள் அது அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழல் வந்து சேர அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடையை உடுத்தும்போது புதனின் பேராதரவு வந்து உங்களுக்கு அமையப்பெறுகிறது. ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு இந்த நாளிலே எடுத்த காரியத்திலே வெற்றி, பல்வேறு இடங்களுக்கே சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், அதே போல் சிலரால் சில பிரச்சனைகள், அதே போல் தொழில் சார்ந்த நபர்களுக்கு பங்கு சந்தையிலே ஈடுபாடு செய்யக்கூடிய நபர்களுக்கு சில நேரங்களிலே அதனுடைய சூழ்நிலைகள் மாற்றத்தினால் சில பிரச்சனைகள், நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் கைகூடக்கூடிய தருணங்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல வெற்றிகரமான செய்திகள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே, விளையாட்டுத் துறையிலே குறிப்பிட்டு ஓட்டப்பந்தயம், கூடைப்பந்து போன்ற விஷயங்களிலே நல்ல முன்னேற்றங்களும்
அதே போல் சந்திரனுடைய ஆதிக்கம் பெறுவதால் நீச்சல் பயிற்சி பெறும்போதும் நல்ல லாபத்தை பெற்று அதன் மூலியமாக பாராட்டுகளும் நல்ல பரிசுகளும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தும் போது நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, மிதுன ராசினியர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான ஆதாயங்கள் இருந்து வந்தாலும் சில நேரங்களே மன சோர்வு ஏற்படுகிறது. எந்த வேலை செய்கிறோம் என்று ஒரு புரியாத நிலை, வேலையிலே குழப்பம், சில நேரங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய சுய தொழிலிலே தொழிலாளர்களால் சில பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே சிலருக்கு பணத்தினுடைய முன்னேற்ற பாதிப்பு, முதலீட்டாளர்களுக்கு சில நேரங்களிலே மனக்குழப்பம், அதே போல் தயக்கத்துடனே பல்வேறு விஷயங்களிலே ஈடுபாடு செய்யக்கூடிய நிமித்தங்கள், சில நேரங்களிலே நீங்கள் எதிர்பாராத சூழலிலே உங்களுக்கு பணவரவுகள் இருந்திருந்தாலும் அதனுடைய தன்மை அறியாமலே பிறருக்கு அதனை பொருளீட்டம் செய்யும்போது லாபம் இல்லாத ஒரு தன்மை. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது ராகுவின் பேராதரவு உங்களுக்கு வந்து சேர்கிறது. கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு 8ஆம் இடத்திலே 5 கிரக கூட்டமைப்புகள், அஷ்டமம் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. பல்வேறு இடையூறுகள், சில நேரங்களிலே இந்த அஷ்டமஸ்தானாதிபதிகளும் சேர்ந்து அமையப்பெறக்கூடிய ஒரு தருணங்கள், 8ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்ற கூடிய சில பிரச்சனைகளால் உங்கள் மன அமைதியும் மன ஒற்றுமையும் இல்லாத ஒரு நிமித்தங்கள், சில நேரங்களிலே நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் நடைபெற்று இருந்தாலும் அதன் மூலியமாக லாபம் பெறவில்லை என்ற ஒரு மனக்கவலை, பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் நீங்கள் அதை எதையும் சமாளிக்கக்கூடிய மனோதைரியத்தால் உங்களது இன்பமான சூழல் ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது சந்திரனின் பேராதரவு வந்து சேர்கிறது. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு கணவன் மனைவியிடையே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தாலும் அது அனைத்தும் நிவர்த்தியடைந்து இருவரும் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கான துவக்கங்கள், பல்வேறு இடங்களிலே நீங்கள் சென்று பணிபுரியக்கூடிய தருணம், ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் செய்தே சம்பாதிக்கக்கூடிய நிலை. ஏன்னா சனிபகவானுடைய 7ஆம் பார்வை கேதுவின் மீது பட்டு கேழ்வினுடைய பாதை அமையப்படுகிறது. இதனால் என்ன செய்வது என்று ஒரு நிர்பந்தங்கள், உங்களுடைய அடையாளத்தை இழந்து பிறருடைய தேவைக்காகவே பணம் சம்பாதிக்கக்கூடிய நிர்பந்தத்தால் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், நீங்கள் இந்த விஷயத்திலே பல்வேறு நிமித்தங்கள் காரணமாக ஆதாயங்கள் பெற்று இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது சுக்கிரனின் பேராதரவு வந்து உங்களுக்கு சேர்கிறது. கன்னிராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்திலே கிரகங்கள் அமையப்பட்டிருந்தாலும் 5லே செவ்வாய் அமையப்பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக அமையப்பெறுகின்றார். இந்த நாளிலே தந்தையார் வழியான நிலம் சார்ந்த சொத்துக்கள், அசையும் சொத்து அசையா சொத்து என்று சொல்வது போல அசையாத சொத்துக்கள் ஏதேனும் இருந்து வர அதில் உங்களுக்கு லாபமும் நல்ல முன்னேற்றமும் வந்து அடைய உள்ளது. சில நேரங்களிலே சகோதரிகளால் பிரச்சனை, முடிவுக்கு வராத விஷயங்களை நினைத்து யோசித்து உங்களது நேரத்தை வீணடிக்கக்கூடிய தருணங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் காரண காரியம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நிலை. எனில் நீங்கள் இந்த நாளிலே உரிய விஷயங்களை சற்று கவனமாக செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடையை பயன்படுத்தும் போது புதனின் பேராதரவு வந்து உங்களுக்கு சேர்கிறது. துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு சில சுப காரியங்கள் நடைபெற்றிருந்தாலும் உங்களது தாயாருக்கு சில நாட்களிலே உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம். உங்களுக்கு உடல்நிலை மாற்றங்கள், அதே போல் உஷ்ணமான சில விஷயங்கள் நடைபெறுகிறது. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் தலையிட்டு அதன் மூலியமாக உங்களது மன நிம்மதியை இழக்கக்கூடிய தருணங்கள், உங்களுக்கு லாபமே இல்லாத விஷயத்தில் நீங்கள் பங்கு பெற்று அதன் மூலியமாக சில பிரச்சனைகள் நீங்களே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. சிலருக்கு பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகளால் பிரச்சனை, நண்பர்களிடையே பல கருத்து வேறுபாடுகள் நிலவுகிறது. நீங்கள் இந்த நாளிலே மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது.
அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களுக்கு இந்த நாளிலே தெளிவற்ற நிலையில் இருந்து தெளிந்து மன நிம்மதி பெற்று ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு, உங்களுக்கு மன அமைதியும் மன நிம்மதியும் பல்வேறு தெளிவான விஷயங்களும் ஏற்பட்டு அதன் மூலியமாக லாபம் பெறக்கூடிய தருணம். நீண்ட நாட்களாக உங்கள் பதவியிலே முன்னேற்றம் இல்லாத நிலையிலே இந்த நாள் முதல் உங்கள் ப்ரமோஷன்கள் அதே போல் பதவி உயர்வு அதற்கான அங்கீகாரங்கள் நடைபெற உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் ஊதா நிற ஆடையை பயன்படுத்தும் போது பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களுக்கு சில விஷயங்களிலே ஈடுபாடுகள் இருந்தாலும் உங்களது திறமைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் அமையப்பெறுகிறது. எந்த வேலையை செய்தாலும் அதை சரிவர செய்து வருவது மிகவும் சிறப்பு. சில நேரங்களிலே உங்களுக்கு பல்வேறு இடங்களிலே நீங்கள் பணிபுரிந்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. உங்களது திறமைக்கு ஏற்ப வேலை அமையாமல் மன வருத்தத்துடனே செய்து வரக்கூடிய தொழிலை மாற்றி முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்லும் போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணம். எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்று சொல்லக்கூடியவாறு நீங்கள் ஒரு வெற்றி செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தருணங்கள் நிறைவேறி அதனுடைய நேர்நிறை பாதையிலே வெற்றி காண உள்ளீர்கள். இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தும் போது குருவின் பேராதரவு வந்து உங்களுக்கு. அன்பார்ந்த மகர ராசினியர்களுக்கு 6ஆம் இடத்திலே குருவும் 8ஆம் இடத்திலே கேதுவும் அமையப்பெறுகிறார்கள். இரு பெரும் ஞான கிரகங்கள் என்பது 6க்கு 8ஆம் இடத்திலே அமையப்பெறும் போது சில நேரங்களிலே சில தொந்தரவுகள், வயிறு சார்ந்த உபாதைகள், சிலருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருந்து வந்தாலும் மனக்கவலைகள், மன சோர்வு, அதே போல் உடல் சோர்வு ஏற்பட்டு சுறுசுறுப்பு தன்மையை சற்று குறைக்கக்கூடிய நிர்பந்தம். இந்த நாளிலே நீங்கள் சரியான முறையிலே உணவை அருந்தி உங்களது கடமையை தவறாமல் செய்து வர, அதே போல் நீங்கள் எங்காவது வெளியே செல்லும் போது உரிய பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் உரிய மருத்துவ சாதனங்களையும் சில முக்கிய பொருட்களையும் சரிபார்த்து செல்லுங்கள். ஏனெனில் கேதுவால் மறதி ஏற்படக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே மறதி குறைவால், கவனக்குறைவால் சில முக்கிய ஆவணங்களை மறதியினால் ஏதேனும் இடத்திலே மாற்றி வைக்கக்கூடிய தருணங்கள். சற்று கவனமாக செல்லும்போது நல்ல ஆதாயம் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் சிகப்பு நிற ஆடையை பயன்படுத்தும் போது சூரியனின் பேராதரவு உங்களுக்கு வந்து சேர்கிறது. கும்பராசினியர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் சாதகமாக அமைந்தாலும் அதை செயல்படுத்த முடியாத ஒரு நிலை. மனக்குழப்பத்துடன் நாள்கள் சென்றாலும் 7 சனி பாதிப்பு இருந்து வந்தாலும் ராகுவால் சில நேரங்களிலே சில இடங்களிலே சிறிய புண்கள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் நீங்கள் மனக்குழப்பத்தோடு இருந்து வர சில வெற்றி பாதைகள் திடீரென்று வந்து உங்களது வெற்றி செய்திகளும் அதே போல தொழிலே நல்ல லாபங்கள் இருந்தாலும் அதை கொண்டாடும் மனநிலை இல்லாத ஒரு தருணம். தொழிலே நல்ல லாபங்கள் இருந்து வரும், ஆனால் அதை கொண்டாட மனம் இருக்காது. சில நேரங்களிலே தொழிலாளர்களிடத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தொழில் ஸ்தாபனங்களிலே முன்னேற்ற பாதை சற்று குறையும். சில நாட்களிலே நீங்கள் உங்கள் உயர் அதிகாரியை பகைத்து கொள்ளக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. எனவே கவனமாக சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஆதாயமும் அதே போல் நல்ல லாபங்களும் தரக்கூடிய விஷயங்கள் நடைபெற உள்ளது. உங்களுக்கு 7 சனி பாதிப்பு இருந்திருந்தாலும் சில நேரங்களிலே உங்கள் முன்னேற்ற பாதையாகப்பட்டது நடைபெற உள்ளது. உங்களுக்கு உடலிலே சில சோர்வுகள், அசதிகள் இருந்து வந்தாலும் சற்று மருத்துவர் ஆலோசனை பெற்று சில வேலைகளை செய்யும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத பயங்கள் அது அனைத்தும் நீங்கி ஒரு தெளிவான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது சுக்கிரனின் பேராதரவு வந்து சேர்கிறது. எனவே இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்று வாழ எமது பூர்ண நல்லாசைகள். நன்றி, வணக்கம்.